ஒரு மருமகள் மாமியார வேலைக்காரியா நடத்தினா. அத அமைதியா கவனித்த அவளுடைய மாமனார் செஞ்ச ஒரு செயல் அவளது வாழ்க்கையவே அப்படியே மாத்தி போட்டுச்சு. ஒரு குடும்பத்தோட வலிமை அதோடைய செல்வத்துல இல்ல, அங்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய அன்பிலையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையில் தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். திருச்சிக்கு அருகில இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்தவங்க ராகவன் மீனாட்சி தம்பதியினர். ராகவன் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். நேர்மை, ஒழுக்கம், மனிதநேயம், இந்த மூணும் தான் அவருடைய வாழ்க்கையில அவர் கத்துக்கிட்ட பாடமும் அவருடைய அடையாளமாகவும் இருந்துச்சு. மீனாட்சி அன்போடைய உருவம். கணவர், மகன், குடும்பம் அப்படின்னு மூணு பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவன் பேரு அர்ஜுன். நல்ல படிப்பு முடிச்சுட்டு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்தான். நல்ல சம்பளம். பெற்றோருக்கு அது ஒரு பெரும் பெருமை. காலம் அப்படியே போணுச்சு. அர்ஜுனுக்கு திருமணம் பண்ற வயசு வந்துச்சு. அர்ஜுனுக்கு பெண் பார்த்தாங்க. நந்தினி அப்படிங்கிற ஒரு பெண். நல்ல அழகானவ, நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை. அதனால அந்த பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவளுடைய குணத்தை யாருமே முழுமையா புரிஞ்சுக்கல. திருமணம் கொஞ்ச நாள்லயே மிக சிறப்பா நடந்துச்சு. முதல் சில நாட்கள் எல்லாம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருந்துச்சு. குடும்பத்திலயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. "அம்மா, நீங்க உட்காருங்க, நான் செய்றேன்" அப்படின்னு சிரிச்சபடி பேசிட்டு நந்தினி எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே செய்வா. மீனாட்சிக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. "எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா" அப்படின்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அது அப்படியே வெறும் ஒரு மாதம் கடந்துச்சு. நந்தினியுடைய உண்மையான குணம் அப்பதான் வெளிப்பட ஆரம்பிச்சது. காலையில கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு பொறுமையா 10 மணிக்கு எழுவா. சமையல் செய்ய மாட்டா. வீட்டு வேலை எதையும் தொடக்கூட மாட்டா. அவ எழுந்த உடனே, "அத்தை, டீ கொண்டு வாங்க." அப்புறம், "அத்தை, என் துணிகளை வாஷிங் மிஷின்ல போடுங்க." "அத்தை, என் ரூம சுத்தம் பண்ணுங்க." ஒவ்வொரு நாளும் அவளுடைய வேலை வாங்கக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு. மீனாட்சிக்கு வயசாயிடுச்சு. அவங்களுக்கு வயசு அதிகம் இருக்கறனால, இருந்தாலும் தன் மருமகளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாத்தையும் சொன்ன மாரியே செய்வாங்க. அர்ஜுன் வேலைக்கு போன பிறகு நந்தினியுடைய பேச்சு இன்னமும் கொஞ்சம் கடுமையா இருக்கும். "இந்த வீட்ல சும்மா இருக்கிறது தானே உங்க வேலை. இத கூட செய்ய முடியாதா?" அந்த வார்த்தை மீனாட்சியுடைய இதயத்த பலமுறை ரணமாக்கியிருக்கு. ஆனா மகனுடைய வாழ்க்கை நம்பளால கெடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் அமைதியா தாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அவங்களுடைய கணவன் ராகவன் அமைதியா கவனிச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் மீனாட்சி தனியா சமையல் அறையில நின்னு கண்ணீர் தொடச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அத கண்ணீர் விட்டு பயங்கரமா அழ முடியாம தன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அமைதியா வேலை பார்த்தாங்க. அத பார்த்த ராகவனுடைய மனம் உடைஞ்சு போணுச்சு. அவரு மெதுவா போயிட்டு கேட்டாரு, "மீனா, ஏன் அழுகுற?" மீனாட்சி ஒரு சிரிப்ப சிரிச்சுட்டு, "ஒண்ணுமில்லைங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கண்ணீர் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுச்சு. அந்த நிமிடத்திலேயே ராகவன் ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த முடிவு நந்தினியுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, முழு குடும்பத்தோட எதிர்காலத்தையுமே மாற்றப்போகுது அப்படின்னு அவங்க யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் காலையில எப்போதும் போல மீனாட்சி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சமையல் அறைக்கு போயிட்டாங்க. அடுப்ப பத்த வைக்க முயற்சி பண்ணப்போ, "மீனா, ஒரு நிமிடம்" அப்படின்னு ராகவன் அழைத்தாரு. "இனிமே இந்த வீட்ல நீ ஒருத்தி மட்டும் எல்லா வேலையும் செய்யக்கூடாது." மீனாட்சி அதிர்ச்சியோட பார்த்தா. "அதெல்லாம் வேண்டாங்க. மருமகள் மனசு கஷ்டப்படுவா." ராகவன் மெதுவா சிரிச்சாரு. "கஷ்டப்படுவது யாருன்னு இனிமே தெரிய வரும்." அன்னைக்கு காலையில நந்தினி வழக்கம் போல ரொம்ப தாமதமா எழுந்தா. "அத்தை, காஃபி கொண்டு வாங்க" அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. ஆனா எப்போதும் போல டக்குன்னு அவங்க அத்தை பதில் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு எந்த பதிலுமே இல்ல. மீண்டும் ரொம்ப கோவமா, "அத்தை, கேட்கலையா?" அப்படின்னு கத்துனா. அப்போ ராகவன் ஹால்ல இருந்து அமைதியா பேசினாரு. "நந்தினி,
காஃபி சமையல் அறையில இருக்கு. உனக்கு உன் அத்தை எடுத்து தரமாட்டா." உடனே அவ முகம் ஒரு மாரி மாறுனுச்சு. உடனே, "இந்த வீடு எல்லாருடைய வேலைகளையும் எல்லாரும் செய்ற மாரியான வீடு தான். அதனால உன் வேலைய நீயே செய்." அப்படின்னு அவர் சொன்னாரு. அது நந்தினிக்கு சுத்தமா பிடிக்கல. மதியம் சாப்பிட்ட தட்டுகள சிங்க்ல போட்டுட்டு அவ தன் அறைக்கு போயிட்டா. சிறிது நேரத்துல ராகவன் அந்த தட்டுகள எடுத்துட்டு வந்து நேரா நந்தினி அறைக்கு கொண்டு வந்தாரு. "இது உன் தட்டு. சுத்தம் செஞ்சு வச்சுட்டு வா" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவ உடனே, "அதான் அத்தை இருக்காங்களே, அவங்க இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல" அப்படின்னு ராகவன் சொன்னாரு. அந்த வார்த்தை நந்தினிக்கு இன்னமும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவ எதுவும் பேசல. அடுத்த சில நாட்கள்ல ராகவன் வீட்ல ஒரு புதிய விதிய அறிவித்தாரு. வீட்ல இருப்பவங்க அனைவரும் தங்களுடைய வேலைய தாங்களே செய்யணும். அர்ஜுன் உடனே சம்மதிச்சான். "அப்பா சரியா சொல்றீங்க." மீனாட்சியும் அமைதியா தலையசைச்சாங்க. நந்தினி மட்டும் கோபத்துல இருந்தா. ஏன்னா அவளுக்கு அது பிடிக்கல. ஆனா யாரும் அவளுக்கு ஆதரவாவும் பேசல. அடுத்த நாள் மாலை ராகவன் தனது பழைய நண்பரான வழக்கறிஞர வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அவங்களோட பேசிட்டு இருக்கிறத நந்தினி தற்செயலா கேட்டா. அதுல, "நான் ஒரு உயிரிழந்த நினைக்கிறேன்" அப்படின்னு ராகவனுடைய வார்த்தை அவளுடைய காதுல விழுந்துச்சு. உடனே அவ நின்னுட்டா. "இந்த வீடும் என்னுடைய சேமிப்பும் யார்கிட்ட போகணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன்." இந்த வார்த்தை நந்தினி மனசுல பல கேள்விகளை எழுப்புனுச்சு. ஒருவேளை எல்லா சொத்தும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயம் அவளுக்குள்ள முதன் முறையா தோன்றுனுச்சு. ஆனா ராகவன் உண்மையில என்ன முடிவு எடுத்தாரு, அந்த உயில்ல என்ன எழுத போறாருன்னு நந்தினிக்கு தெரியாது. அடுத்த நாள் ராகவன் தனது பழைய நண்பர் வழக்கறிஞருமான சிவசுப்பிரமணியனை வீட்டுக்கு அழைச்சிருந்தாரு. வீட்டுடைய ஹால்ல அனைவரும் உட்கார்ந்தாங்க. நந்தினியின் மனம் மட்டும் அமைதியா இல்ல. உயில் அப்படிங்கிற வார்த்தை அவளது அவளது நினைவுல இருந்து சுத்தமா அகலவே இல்ல. வழக்கறிஞர் சில பத்திரங்களை மேஜையின் மேல வச்சாரு. ராகவன் அமைதியா பேச ஆரம்பிச்சாரு. "இந்த வீடு, இந்த நிலம், என் ஓய்வூதிய சேமிப்பு பணம் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் போட்டிருக்கேன்." அர்ஜுன் உடனே சொன்னான். "அப்பா, இப்போதே இதெல்லாம் தேவையா?" ராகவன் மெதுவா சிரிச்சாரு. "வாழ்க்கையில நல்ல விஷயங்கள தாமதப்படுத்த கூடாதுப்பா." அவரு ஒரு கடிதத்தை எடுத்தாரு. "இந்த வீட்ல வயதானவங்களுக்கு மரியாதை, அன்பு, பாதுகாப்பு கிடைக்கணும். அதுதான் என்னுடைய முதல் நிபந்தனை." நந்தினி அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. "என்னை விட முக்கியமானவங்க இந்த வீட்ல என் மனைவி மீனாட்சி. அவருங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது அவமானப்படக்கூடாது." அந்த வார்த்தைகள் கேட்டதும் மீனாட்சியின் கண்கள் கலங்குனுச்சு. ஆனா ராகவன் அங்கேயே நிக்கல. "இந்த வீட்ல யாரா இருந்தாலும் மீனாட்சிய வேலைக்காரி போல நடத்துனா அது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அந்த நபருக்கு என் சொத்துல எந்த உரிமையும் இருக்காது." ஹால்ல ஒரு கணம் முழு அமைதி. நந்தினியின் முகம் ஒட்டுமொத்தமா மாறுனுச்சு. அவ யாரையும் பார்க்க முடியாம அமைதியா இருந்தா. ராகவன் நேராக நந்தினிய பார்த்து எதுவும் சொல்லல. ஆனா அந்த அமைதியே 1000 வார்த்தைகளை விட வலிமையா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நந்தினிக்கு தூக்கமே வரல. தான் நடந்து கொண்ட விதம் ஒவ்வொன்னத்தையும் நினைச்சு பார்த்தா. "அத்தை, தண்ணி கொண்டு வாங்க. அத்தை, இந்த வேலைய முடிச்சுட்டு போங்க. உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு?" இது பேசின வார்த்தைங்கெல்லாம் நந்தினிக்கு தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அவ முதன் முறையா தான் செஞ்ச தவறுகளை உணர ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில மீனாட்சி வழக்கம் போல சமையல் அறைக்கு போனாங்க. அவ காய்கறிய எடுக்க முயற்சி பண்ணும்போது, "அத்தை, நீங்க உட்காருங்க" அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா மீனாட்சிக்கு பெரும் அதிர்ச்சி. அங்க நின்னது நந்தினி. அவங்க கண்கள்ல அகந்தை இல்ல. அதற்கு பதிலா குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. "இன்னைக்கு சாப்பாடு நான் செய்றேன்." மீனாட்சி ஆச்சரியமா பார்த்தாங்க. அதே நேரத்துல கதவுக்கு பின்னால நின்னு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு நம்ப ராகவன். பொறுமையா சிரிச்சாரு. ஆனா இது உண்மையான மாற்றமா, இல்ல சொத்துக்காக நடிக்கும் நாடகமா அப்படின்னு அது ராகவனுக்கு லைட்டா மனசுல தோன்றுனுச்சு. ஏன்னா நந்தினி நடத்த மாறுமா மாறாதாங்கிற சந்தேகம்
அவருக்கு நிறையாவே இருக்கு. அடுத்த நாள் காலையில சீக்கிரம் எழுந்தா. மீனாட்சிக்கு உதவினா. வீட்டு வேலைகள பகிர்ந்துக்கிட்டா. "அத்தை, நீங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க. அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கறையோட பேச ஆரம்பிச்சா. மீனாட்சியுடைய மனசு அப்பதான் லேசா மகிழ்ச்சியானுச்சு. ஆனா ராகவன் இன்னும் முழுமையா நம்பல. ஒருத்தவங்களுடைய உண்மையான குணம் வசதியான நேரத்துல தெரியாது. சோதனை வர நேரத்துல தான் தெரியும். அதனால அவரு ஒரு திட்டம் போட்டாரு. ஒரு நாள் இரவு குடும்பம் முழுவதும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டாங்க. அப்போ ராகவன் திடீர்னு பேச ஆரம்பிச்சாரு. "ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா உங்க எல்லார்ட்டயும்." அனைவரும் அவங்கள பார்த்தாங்க. "என்னுடைய சில முதலீடுகள பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு." அர்ஜுன் அதிர்ச்சி அடைஞ்சான். "என்னப்பா சொல்றீங்க? நம்ம சேமிப்புல பெரும்பகுதி போயிடுச்சா?" மீனாட்சி பதறினா. நந்தினி மட்டும் அமைதியா இருந்தா. "அதனால இனிமே கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு ராகவன் சொன்னாரு. அடுத்த சில நாட்கள் ராகவன் வேண்டும்னு பணத்தட்டுப்பாடு இருப்பது போல நடந்துகிட்டாரு. வீட்ல ஆடம்பர செலவுல குறைச்சாரு. புதிய பொருட்கள் எதுவுமே வாங்கல. வெளியே செல்றதும் குறைஞ்சது. ராகவன் நந்தினிய கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ அவள் என்ன செய்கிறா அப்படின்னு. ஆனா அவரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்தடுத்த நாள்ல நந்தினி தனது தங்க நகைகள சிலவற்றை எடுத்து வந்து ராகவன்ட்ட கொடுத்தாரு. "மாமா, இத வேணா வித்துடுங்க." அத கேட்டதும் ராகவன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. "ஏன்? இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. இது உன் நகைமா. குடும்பம் முக்கியம், நகை முக்கியம் இல்ல மாமா." அந்த நிமிஷம் ராகவன் கண்களே கலங்குனுச்சு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது. இது நடிப்பு இல்ல. அவருடைய குரல்ல உண்மை இருக்கு அப்படிங்கறத ராகவன் புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு இரவு ராகவன் தனியா உட்கார்ந்தாரு. மீனாட்சி அருகில வந்து கேட்டாங்க. "என்னங்க பெருசா யோசிக்கிறீங்க?" ராகவன் சிரிச்சாரு. "நம்ம மருமக உண்மையாவே மாறிட்டா மீனா. நானும் அதாங்க நினைக்கிறேன்." அப்படின்னு மீனாட்சி சொன்னாங்க. "இல்ல, இப்போதான் எனக்கு உறுதியாச்சு." அப்படின்னு ராகவன் சொன்னாரு. அதே மாதிரி ஒரு வாரம் அப்படியே போச்சு. ராகவன் குடும்பத்தினர் எல்லாரையும் அழைத்துட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சாரு. அவருடைய கைகள்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு. அது வழக்கறிஞரும் அதே மாதிரி ஒரு பேப்பரோட வந்தாரு. நந்தினிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ராகவன் எழுந்து, "நான் சொன்ன நஷ்டம்." அப்படின்னு சிரிச்சாரு. எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்த்தாங்க. "என்னாச்சுப்பா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, நான் சொன்ன நஷ்டம் அது உண்மை இல்ல." அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. "என்ன சொல்றீங்க?" "ஆமாப்பா, அது ஒரு சோதனை. அது ஒரு சோதனை." அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்த்தாங்க. நந்தினி உறைஞ்சு போனா. அதாவது நந்தினி உண்மையிலேயே மாறிட்டாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் நான் இத செஞ்சேன் அப்படின்னு சொன்னதும் நந்தினியுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. "மாமா, என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு கதறினா. அவ நேரா மீனாட்சி கால்ல விழுந்தா. "அத்தை, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு நந்தினி சொன்னதும் மீனாட்சியும் ஒரு செகண்ட் கண் கலங்கி அழத் தொடங்கிட்டாங்க. அந்த வீடு முழுவதும் கண்ணீரால நனைஞ்சது. ஆனா இது எல்லாமே கார்த்திக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதன் பிறகு அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அது வேதனையில வந்த கண்ணீர் அல்ல. உறவுகள் மீண்டும் உயிர் பெற்ற மகிழ்ச்சியில வந்த கண்ணீர். அப்போதான் ராகவன் தனது உயிரை எடுத்தாரு. இந்த வீட்டுடைய உண்மையான செல்வம், சொத்து எதுவும் இல்ல. ஒருத்தவங்க ஒருத்தவங்க மதிக்கக்கூடிய மனசு தான் அப்படின்னு சொன்னாரு. குடும்பத்துல எதிர்காலத்த அனைவரும் சமமா பகிர்ந்து கொள்ளும் வகையில தனி ஒரு உயில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து நந்தினி மருமகளா மட்டும் இல்ல, இந்த வீட்ல மீனாட்சியுடைய மகளாவே மாறினா. அந்த குடும்பத்துல மீண்டும் சிரிப்பு, அன்பு, அமைதி திரும்புனுச்சு. இந்த கதையில நாம புரிஞ்சுக்க வேண்டியது, வயதானவர்களுக்கு நாம குடுக்கக்கூடிய மரியாதை நாளைக்கு நமக்கே அது திரும்பி வரலாம். அன்பால் மாறாத மனம் இல்ல. ஆனா அந்த அன்ப உணர கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப நாட்கள் தேவையில்ல. ஒரு தருணம் அல்லது ஒரு கணம் மட்டும் போதும். அதுவே நாம எல்லாத்தையும் மாற்றவும் முடியும். எல்லாரையும் மகிழ்விக்கவும் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.